Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 5 தொகுதிகளை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவசர ஆலோசனை நடத்துகிறது. 6 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது சிபிஎம். 5 தொகுதிகள் தான் கொடுக்கப்படும் என்பதில் கராராக இருக்கிறது திமுக. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. 5 தொகுதிகளை ஏற்குமாறு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியதாக பே. சண்முகம் கூறியிருந்தார். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டம் இன்று கூடுகிறது. 5 தொகுதிகளை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று ஆலோசனை நடத்துகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்டு பெறலாம். வினீஷ் வணக்கம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில குழு கூட்டம் நடக்குது. 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்கிறார்களா, 6 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்களா? இன்னைக்கு என்ன நடக்க போது? கூடுதல் விவரம் என்ன? தினேஷ், கடந்த 4 நாட்களுக்கு மேலாகவே திமுக கூட்டணியில் சிபிஎம் இடையே தொடர்ந்து தொகுதி பங்கீட்டில் இழுபடி நீடித்து வரக்கூடிய நிலையில் தான் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் தற்பொழுது சென்னை தியாகராய நகரக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், கடந்த முறை 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் பெற்ற 6 தொகுதிகளை எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் மாநில குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் செயற்குழுவும் விவரித்தார்கள். இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்தித்திருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் தரப்பிலிருந்து கூறிய தகவல்கள் என்னவென்றால், சிபிஐக்கு ஒதுக்கிய 5 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதில் கூடுதல் தொகுதி கேட்பது என்பது சரியாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. அனைத்து தொகுதிகளுக்கும் தொகுதி பங்கீட்டில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே 5 தொகுதிகளை பெறுமாறு முதலமைச்சர் தரப்பிலிருந்து வலியுறுத்தியதாக நேற்றைய தினமே சிபிஎம் உடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவசர செயற்குழு கூட்டத்தை சண்முகம் அவர்கள் நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 18 உறுப்பினர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மாநில குழு செயற்குழுக்கு முழுமையாக அதிகாரம் வழங்கியிருக்கிறார்கள். செயற்குழுவில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் மாநில குழு ஏற்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் திமுக தரப்பில் ஒதுக்கக்கூடிய 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தலாமா என்ற அடிப்படையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. பெரும்பாலும் இன்று மதியத்திற்குள்ளாக திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்து ஒப்பந்தமாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தரப்பில் ஒதுக்கப்படக்கூடிய 5 தொகுதிகளை சிபிஎம் ஏற்கும் என்றே தெரிகிறது. சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகாக நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து சிபிஎம் திமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வினீஷ், 5 தொகுதிகளை ஏற்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது கோரிக்கைகளை சிபிஎம் முன்வைக்கிறாங்களா? நிச்சயமாக கடந்த 2021ஆம் ஆண்டு 6 தொகுதிகள் ஒதுக்கினார்கள். அதில் 6ல் 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இந்த முறை ஒருவேளை இவர்கள் 5 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்தால் தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள், அதாவது சிபிஎம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவதில் ஒரு தரப்பு விவாதம் செய்திருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாகவும் பேசப்பட்டது. இந்த சிபிஎம்னுடைய இந்த கோரிக்கையும் திமுக தலைமை ஏற்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் பல கட்சிகளும் கூட்டணிக்கு இணைந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகள், அதாவது கன்னியாகுமரியில் 2-3 தொகுதிகளை சிபிஎம் கேட்பதாக தெரிகிறது. அதே போல சென்னையை மையப்படுத்தி சென்னையுடைய புறநகர் பகுதியிலும் ஒரு சில தொகுதிகளை சிபிஎம் நேரடியாக திமுக தலைமையிடம் வலியுறுத்துகிறார்கள். 5 தொகுதிகளை ஏற்கும் பட்சத்தில் ஒருவேளை கடந்த முறை ஒதுக்கிய அதே தொகுதிகளை கேட்டு பெறுவதா அல்லது திமுக வழங்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெற்று இருப்பதா என்பது போன்ற விவாதங்கள்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகாக தான் இந்த சிபிஎம் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். நிச்சயமாக வினீஷ், பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இறங்கி வரப்போகிறார்கள், திமுகவா சிபிஎம்மா என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.